அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கோட யூசஸை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் என் வீட்டில் இருந்த சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நான் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள்கிட்ட வந்து அதை வந்து நம்ம காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் வந்து நிறைய நார் நல்லா கழுவிட்டு வந்து அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நல்லா கழுவிட்டு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஏன்டா இப்போ குழந்தைங்க வந்து இப்போ டைரெக்டாக இதை அவிச்சு கூட சாப்பிட்லாம். இதை நம்ம வந்து அப்படியே அவிச்சிட்டு சாப்பிடும் போது வந்து இதில் மண் கிண்ணு இருந்தால் அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1/4 கிலோ இது 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. நிறையவே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சோண்டு நான் எடுத்து 4-5 விசில் விட்டுட்டு நான் வந்து இதை அவிச்சிட்டேன். தொட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பாயசம் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பாயசம் தான் செஞ்சுருக்கேன். இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.